தேவன் ஒரு சிறுவனின் பெயரை 3 முறை அழைத்தார். அந்த சிறுவன் முதலில் அது ஆசாரியர் ஏலியின் குரல் என்று நினைத்தான். ஆனால் அது தேவனுடைய குரல் என்பதை பின்னர் அறிந்தான். அந்த சிறுவன்தான் சாமுவேல். இன்று அவரது வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வோம். சாமுவேல் எல்கானா மற்றும் அன்னாளின் மகன். அன்னாள் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் மிகவும் துயரப்பட்டார். அவர் தேவனை நோக்கி உருக்கமாக ஜெபித்து, எனக்கு ஒரு மகன் கொடுத்தால் அவனை உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று நேர்த்தி செய்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அன்னாளுக்கு சாமுவேல் பிறந்தார். அவர் வளர்ந்தபின் அன்னாள் தன் வாக்குப்படி அவரை தேவனுடைய ஆலயத்தில் ஒப்படைத்தார். சிறுவனாக இருந்த சாமுவேல் ஆசாரியர் ஏலியுடன் ஆலயத்தில் சேவை செய்தார். ஒரு இரவு தேவன் சாமுவேலே, சாமுவேலே என்று அழைத்தார். அவர் ஓடிச் சென்று ஏலியிடம், இதோ வந்திருக்கிறேன், என்னை அழைத்தீர்களே என்றார். இது 3 முறை நடந்தது. பின்னர் ஏலி அது தேவனுடைய குரல் என்பதை உணர்ந்தார். அவர் சாமுவேலிடம் மறுபடியும் அவர் அழைத்தால், ஆண்டவரே சொல்லும், உமது அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். அடுத்த முறை தேவன் அழைத்தபோது சாமுவேல் அப்படியே பதிலளித்தார். அதன் பிறகு தேவன் அவரிடம் தமது செய்தியை வெளிப்படுத்தினார். சாமுவேல் வளர்ந்தபோது இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரானார். வேதாகமம் கூறுகிறது, அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை. அதாவது தேவன் அவர் மூலம் பேசிய அனைத்தும் நிறைவேறின. தேவன் சாமுவேலின் மூலம் இஸ்ரவேலின் முதல் ராஜாவான சவுலை அபிஷேகம் செய்தார். பின்னர் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாதபோது தேவன் தாவீதை அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். சாமுவேல் தாவீதையும் அபிஷேகம் செய்தார். இவ்வாறு அவர் இஸ்ரவேலின் வரலாற்றில் மிக முக்கியமான பங்கு வகித்தார். சாமுவேலின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடங்கள். தேவன் குழந்தைகளையும் அழைக்கிறார். தேவனுடைய குரலை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபமும் கீழ்ப்படிதலும் ஆசீர்வாதத்தை தருகின்றன. தேவனுக்கு உண்மையாக வாழ்பவர்களை அவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை பயமின்றி அறிவிக்க வேண்டும். சாமுவேல் ஒரு சாதாரண சிறுவனாக தொடங்கினார். ஆனால் தேவனுடைய குரலை கேட்டதால் ஒரு தேசத்தை வழிநடத்திய தீர்க்கதரிசியாக உயர்ந்தார். நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் அவர் நம்மையும் மகிமையாக பயன்படுத்துவார். 1 சாமுவேல் 3:10. ஆண்டவரே சொல்லும், உமது அடியேன் கேட்கிறேன்.